வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான பல்வேறு யோகங்கள் ஒரே நாள்ல முத்தான 3 யோகங்கள் ஒரே நாள்ல வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பத்தி பார்க்க போறோம். பல நூறு வருஷத்துக்கு பிறகு ஒரே நாள்ல 3 யோகங்களும் சக்தி வாய்ந்த அனைத்து விதமான பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுறதுக்கு கடவுள் ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கார். இந்த நூற்றாண்டின் அதி உன்னதமான நாள், மிக மிக வலிமையான அனைத்து விதமான யோகங்களையும் ஒரு சேர தரக்கூடிய ஒரு உன்னத நாளை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த யோகத்தை கடவுள் கொடுத்ததே நமக்கு பல்வேறு அதிர்ஷ்டங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில அள்ளி அள்ளி தருவதற்கு தான் இது போன்ற ஒரு விசேஷ நாட்களையும் விசேஷ யோகங்களையும் விசேஷ கிரக அமைப்புகளையும் கடவுள் நமக்கு காண்பித்து தருகிறார். 3 விதமான முத்தான யோகங்கள் ஒரே நாள்ல வருது. அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய யோகத்துக்கு பெயர் புதாதித்ய யோகம். புதனும் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஒன்றாக இணைவு பெறுவதற்கு பெயர் புதாதித்ய யோகம். இதுவும் அந்த நாளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யோகம். இரண்டாவது யோகத்திற்கு பெயர் சந்திர மங்கள யோகம். சந்திரன் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக செவ்வாயை, அதாவது மங்கள கிரகமான மங்கள்யானான செவ்வாயை பார்க்கும் பொழுதும், செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக சந்திரனை பார்ப்பதாலும் இந்த சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. மூன்றாவது யோகத்திற்கு பெயர் குரு மங்கள யோகம். குரு பகவான் செவ்வாயை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய இந்த குரு மங்கள யோகம் என்பது பல்வேறு மங்கள விஷயங்களை ஒருவருடைய வாழ்க்கையில் நடத்தி தரும். மங்கள விஷயங்கள் நமக்கு தடையாயிருக்கு, நடக்கலையா, அதையெல்லாம் ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு இந்த 3 யோகங்களும், ஒன்னு புதாதித்ய யோகம், இன்னொன்னு சந்திர மங்கள யோகம், இன்னொன்னு குரு மங்கள யோகம், இது 3ம் சேர்ந்து வரக்கூடியது மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 3 யோகங்களும் ஒரு சேர வருவது மிக 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 அரிதிலும் அரிதானது. அந்த மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணமும் இருக்கு. பொதுவாக கிரகணத்தை நம்ம ஒரு சுப நாளாக எடுத்துக்கிறது இல்ல. மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேல தொடங்கி மாலை 6:45 முடிவடையுது. பொதுவாக சந்திரன் வானில் தோன்றக்கூடிய அந்த நேரத்துல இந்த கிரகணம் முடிவடைஞ்சிடுது. இந்தியாவில் இந்த கிரகணம் முடியும் பொழுது மட்டும் ஒரு சில பகுதிகளில் லேசாக தெரியும். இந்த மாதிரி சந்திர கிரகண நாளில் ஒரு மந்திர பிரயோகம் செய்வதற்கும், எந்திரங்களை எழுதுவதற்கும், தாயத்துக்களை வடிவமைப்பதற்கும், சில அரிய மந்திரங்களை புதிதாக கத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வதும் இந்த சந்திர கிரகண நாளில் சரியாக 3:20 மாலை தொடங்கி 6:47 முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் தொடக்கம் என்பது இந்தியாவில் தெரியாது. இந்த சந்திர கிரகணம் முடியும் பொழுது ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த சந்திர கிரகணம் முடிவடைவதை பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த சந்திர கிரகணம் பெரிய அளவில் நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகணம் என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும். இது எப்படி அப்படின்னா, இந்த புதாதித்ய யோகம் என்பது ஒருவருக்கு அரசியல் ரீதியாக ஏதேனும் சிக்கல் இருக்கு, அரசு அலுவலர்களால் தொந்தரவு இருக்கு, அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர்கள் எல்லோருமே தன்னுடைய அறிவினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் தனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தினால் அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்கு இந்த நாள் பெரிய அளவிலான வெற்றியை தரும். இரண்டாவது, இந்த குரு மங்கள யோகம். குரு பகவான் என்பவர் ஒருவருக்கு மங்களத்தை நடத்தி தரக்கூடியவர், ஒருவருக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தி தரக்கூடியவர். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நமக்கு என்ன தடை இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு திருமணம் நடக்கணும், நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கணும், அல்லது இல்லத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண முடியாம இருக்கு, அல்லது வீட்டில் ஏதேனும் ஒரு விழாக்கள் நடத்த வாய்ப்பு இல்லையா, அதையெல்லாம் தரக்கூடியதுதான் இந்த அற்புதமான யோகம் உள்ள நாள். செவ்வாய் பகவான் தான் ஒருவருக்கு வீட்டை, வண்டி வாகனத்தை, வீட்டு கடனை நிவர்த்தி செய்வது, தொழில் கடனை அல்லது வியாபார கடனை நிவர்த்தி செய்வது, தொழில் கடன் பெறுவதற்கு, வியாபார கடன் பெறுவதற்கெல்லாம் மிக பெரிய அளவில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம்ங்கிறது இந்த குரு மங்கள யோகம். அடுத்தது சந்திர மங்கள யோகம். இந்த சந்திர மங்கள யோகம் என்பது யாருக்கெல்லாம் மன அமைதி இல்லை, மனம் தத்தளித்துக் கொண்டிருக்கு, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம், நம்ம பிரஷர்ல இருக்கோம், டிப்ரெஷன்ல இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த யோக நாள் பெரிய அளவிலான வெற்றியை தரும். ஒரு கடனை கட்ட முடியாம தத்தளிக்கிறோம், அல்லது ஒரு கடனுக்கு பதில் சொல்ல முடியல, அல்லது ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டோம், குடும்பத்துக்கு தெரியாம யாருக்காவது ஒரு நல்ல உதவி செய்ய போய் இன்னைக்கு அந்த உதவி உங்களுக்கு உபத்திரம் ஆயிடுச்சு, ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கல்ல இருக்கிறோம்,
பில்லி சூன்யம், செய்வினை, கண் திருஷ்டியால பாதிக்கப்படுறோம், தொழில் போட்டி, வியாபார போட்டி, வேலையில சக பணியாளர்களோட கருத்து வேறுபாடு, அல்லது கூட இருக்கிறவங்களோட அந்த பாலிடிக்ஸை சமாளிக்க முடியல, அல்லது ஈகோ கிளாஷ்னால வேலையில மிகப்பெரிய சிக்கல், பின்னடைவு, கிடைக்க வேண்டிய பலன்கள் முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிற நபர்களுக்கு எல்லாமே இந்த சந்திர கிரகண நாளில் வரக்கூடிய இந்த 3 யோகங்கள் நிறைந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும், உங்களுக்கான சலுகைகளை பெற்றுத்தரும், உங்களுக்கு தடையான விஷயங்களை வேகம் எடுக்க செய்யும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள், அற்புதம் நிறைந்த நாள், அதி உன்னதமான நாள். கடவுள் உங்களோட அனைத்து கோரிக்கையையும் முழுவதும் நிறைவேற்றி தருவதற்கான ஒரு அற்புதமான இந்த நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன்னதாக நீங்கள் செய்யும் வழிபாட்டு முறை இது சரியாக ஆக்டிவேட் செய்தால் உங்களுக்கு இவ்வளவு நாள் நடக்கல, மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய துன்பம், வேதனை, அமைதி இல்லாத நிலைமை, நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்கல, சேமிப்புங்கிறது பெரிய அளவுல எனக்கு உயரவே இல்லை, கடனும் கஷ்டமும் எப்பவுமே என்னை சுத்தி வளைச்சு பாடாய் படுத்துது, நான் ஒருவேளை நிம்மதியா சாப்பிடல அப்படின்னு வேதனையில் இருந்தாலும் இந்த நாளை, இந்த அருமையான 3 யோகத்தை இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி மிகப்பெரிய அளவில் வசமாகும். இந்த வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைப்பது மட்டுமில்லாமல் நீடித்து இருக்கும். அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை தரும். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மத குருமார்கள், ரிஷிகள் எல்லோருமே இந்த சந்திர கிரகண நாளில் பெரிய அளவிலான மந்திர பிரயோகத்தை செய்வார்கள். அவர்கள் பல்வேறு சித்து வேலைகளை, சித்து விளையாட்டுகளை, பல்வேறு அரிய நிகழ்வுகளை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாதிரியான சந்திர கிரகண நாளில். உங்களுக்கு ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு வீடு கட்டுறது பாதியில நிக்குது, ஒரு வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்யறோம், வளர்ச்சி இல்லை, புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அந்த ஆசை நிறைவேறல, குழந்தை பாக்கியம் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, வேலையில சம்பள உயர்வு இல்ல, பதவி உயர்வு இல்ல, எனக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கல, என் திறமை யாரும் மதிக்கல, குடும்பத்துல அமைதி இல்ல, குடும்ப உறுப்பினர்கள் என்ன புரிஞ்சுக்கல, கடன் நிவர்த்தி ஆகணும், தொழில் வளர்ச்சி அடையணும், வியாபாரம் பெருகணும், சர்வீஸ் துறையில பெரிய அளவுல நான் வளர்ச்சி அடையணும், புதிதாக தொழில் தொடங்கணும், வியாபாரத்தை விரிவுபடுத்தணும், அல்லது புதிதாக வியாபாரம் தொடங்கணும், அல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வராக்கடனை வசூலிக்கணும், தொழில் இருக்கிற மந்த நிலைமையை சரி செஞ்சுக்கணும், ஆர்டர்ஸோட அளவு பெருசா இல்ல, கடந்த காலங்கள்ல எல்லாமே ஏமாற்றமா இருக்கு, வராக்கடனால தொழிலை நான் நடத்த முடியாம இருக்கேன், வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாம இருக்கிறேன் அப்படிங்கிற எல்லாருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய அதி உன்னதமான நாள். அரசு பணிக்காக காத்திருக்கிறேன், திருமணத்துக்காக ஏங்கி தவிக்கிறேன், நல்ல வாழ்க்கை துணை அமையல, என்னோட பூர்வீக சொத்து எனக்கு வரல, எனக்கு நீதிமன்ற வழக்கு என்னோட வாழ்க்கையில நிறைய நேரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு, நீதிமன்றத்துல என்னுடைய வழக்கு எப்படி போகுமோன்னு பயமா இருக்கு, செய்யாத தப்புக்கும் நான் யாருக்கோ உதவி செய்ய போட்ட ஜாமீன் கேரண்டிக்கும் இன்னைக்கு நான் பெரிய அவமானத்தையும் வேதனையும் துன்பத்தையும் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஜாமீன் கேரண்டிக்கு நான் கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னா அதை எல்லாம் சரி செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் செய்து தரும். இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு யோகங்கள் தொடர்ந்து கிடைக்க போகுது. அந்த மாதிரி ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் முன்னேற்றமும் ஏற்றமும் வளர்ச்சியும் தடைகள் நீங்குவதும் தாமதங்கள் விலகுவதும் இந்த நாளில் செய்யும் வழிபாட்டினால் கிடைக்கும். பொதுவாக நம்மளோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அனைத்தையும் இறைவன் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மார்ச் 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த 3 யோகங்கள் நிறைந்த நாள். புதாதித்ய யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம். ஒருவரோட வாழ்க்கையில் ஒரே ஒரு யோகம் என் ஜாதகத்துல இருந்துராதா, அந்த ஒரு யோகம் என் வாழ்க்கையை மாத்திராதான்னு ஏங்கி தவிக்கக்கூடிய பல ஆயிரம் நபர்களுக்காக, பல கோடி நபர்களுக்காக இறைவன் ஒரே நாளில் முத்தான 3 யோகங்களை உங்களுக்கு முறையாக தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அபரிமிதமான வளர்ச்சியையும் அற்புதமான புகழையும் அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தந்து உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் லக்ஷ்மி குபேர யோகத்தையும் உங்கள் இல்லத்திலும் உங்கள் தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நிரம்ப செய்யும் இந்த ஒரு அற்புதமான மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமியின் ஆலயத்துல கருவறைக்கு முன்னதாக ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே நடைபெறக்கூடிய ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகத்துல கலந்து கொண்டு அஷ்டலட்சுமியையும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான யோக பலன்களையும் அஷ்டலட்சுமிகளும் அள்ளித் தருவார்கள். அஷ்டலட்சுமி தான் 16 செல்வங்களுக்கு அதிபதி.
அஷ்டலட்சுமி என்பது 8 நபர்கள். ஒரு லட்சுமி 2 செல்வத்துக்கு அதிபதி. அப்ப 8 லட்சுமி இன்ட்டு 2ங்கிற விதத்துல 16 செல்வங்களுக்கு அதிபதி தான் அஷ்டலட்சுமி. அப்ப இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம்ங்கிறது எந்த விதமான கோரிக்கை இருந்தாலும் அதை பரிபூரணமாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான யோகம். ஸ்ரீ சுக்தம் அப்படிங்கிறதே மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்தது. இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம் எங்கே நடைபெறுதுன்னா அஷ்டலட்சுமி முன்னிலையில நடைபெறுது. அஷ்டலட்சுமியும் கருவறையில் ஒன்றாக இருக்கக்கூடிய உலகின் முதல் ஆலயமான உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் இந்த மார்ச் 3ஆம் தேதி புதாதித்ய யோகம், குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் மூன்றும் இருக்கிற நாள்ல இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம் நடைபெறுகிறது. இது சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த ஆலயம் இருக்கு. சந்திர கிரகண நாள்ல இந்த ஹோமம் நடைபெறுது. இந்த யாகத்தை நடத்துறோமேனா இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய விசேஷமே கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலயம். எந்த ஆலயத்தில் ராகுகேதுவோ நவகிரகமோ கருவறையில் வீற்றிருக்கிறார்களோ அந்த ஆலயத்தில் கிரகணத்தின் போது அது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த நாளில் நடை சாத்துவது கிடையாது. அதன் அடிப்படையில தான் காளகஸ்தியிலும் சரி திருத்தணியிலும் சரி இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலையும் சரி நடை சாத்தப்படுவது கிடையாது. எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எந்த விதமான தாமதங்களும் இல்லாமல் விரும்பியது விரும்பிய நேரத்தில் விரும்பிய விதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதம் அவசியம். அது பரிபூரணமாக கிடைக்கும். இந்த யாகம் என்பது காலை 9:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடணும். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர்லையும், நீங்க விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை போன்ற பகுதியிலிருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி 25வது கிலோமீட்டர்லையும் தான் இந்த தலைவாசல் இருக்கிறது. இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகத்தை முன்னின்று நடத்துவதற்காகவும் தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காகவும் உங்களுக்கு அருளாசி வழங்குவதற்காகவும் அன்றைய தினம் ஆலயத்திற்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். நிச்சயமாக நாம் எல்லோரும் அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம். நீங்கள் இப்பொழுதே ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கான முன்பதிவை செய்து விடுங்கள். முதலில் பதிவு செய்பவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில தான் இந்த யாக குண்டத்தை சுற்றி வரக்கூடிய நபர்கள் அமர வைக்கப்படுவார். நாம் எல்லோரும் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டம் தலைவாசலில் இருக்கும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.